ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குழந்தை பிரசவமாகி வரும்போது உன் அப்பா அம்மா, உன் புருஷனோட அப்பா அம்மா, இந்த 4 பேரோட உயிருக்கும் ஆபத்து வரும்மா. அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. இரு தேவி, நீ பயப்படாதம்மா, தைரியமா இரு. நீ முதல்ல உட்காருமா. அத்தை, என்னத்த யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு இவர் சொல்றாரு. உனக்கே இப்படி அதிர்ச்சியா இருந்ததுன்னா நேத்து எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நானே உயிரோட இருக்க மாட்டேனா? ஐயோ, என் அப்பா அம்மா, அப்புறம் நீங்க, மாமா, குழந்தையோட அப்பா வழி தாத்தா பாட்டி, குழந்தையோட அம்மா வழி தாத்தா பாட்டி, இவங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்து இருக்குமா. கிரகண நேரத்துல நீ கருத்தரிச்சிருக்கம்மா, அது அவ்வளவு கடுமையான தோஷமா இருக்குமா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? தேவி, அழாதம்மா. ஐயோ, இரு, தண்ணி எடுத்துக்குவா. இந்தாங்கம்மா. இல்ல, இருக்கு, இது போதும். இந்தாம்மா. அத்தை, அத்தை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் தைரியமா இரு தேவி. ஐயா, இது தடுக்க முடியாதா? அதான் சொன்னேம்மா, எல்லா தோஷத்துக்கும் ஓலைச்சுவடியில பரிகாரம் இருக்குமா. என்ன பரிகாரம் யா? நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி காலையில அம்மன் கோயில குளிச்சிட்டு ஈரப்படவையோட போய் 108 விளக்கு ஏத்தணுமா. அப்புறம் உப்புல முழங்கால் போட்டு கோயில 3 தடவை சுத்தி வந்து பிரார்த்தனை பண்ணணுமா. ஐயோ, என்னால எப்படி இவ்வளவு கடுமையான பரிகாரம் எல்லாம் பண்ண முடியும்? நான் புள்ளத்தாச்சி பொண்ணுங்கய்யா, நான் எப்படி உப்புல முட்டி போட்டு நடக்க முடியும்? பரிகாரத்தை முழுசா கேளுமா. பரிகாரத்தை குழந்தை உண்டாயிருக்கிற ஒன்ன செய்ய சொல்லல, உன் அம்மா தான் பண்ணணும். ஏன் அம்மாவா? இவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. அதுக்கு பதிலா நாம் பண்ணலாமா? இல்லம்மா, இவங்களுக்கு பதிலா அவங்க பண்ணலாம்னு சொல்றதுக்கு இது பரீட்சை இல்ல, பரிகாரம். முறையா செய்யணும், இல்லனா தெய்வ குத்தமாயிடும். ஐயோ, வேற வழியே இல்லையா? ஒருவேளை பொண்ணோட அம்மா உயிரோட இல்லன்னா மாமியார் பண்ணலாம். அப்போ நான் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? தேவி, நீ கவலைப்படாதம்மா, நான் பண்றேன். பொண்ணோட அம்மா உயிரோட இருக்கும்போது மாமியார் நீங்க பண்ண உங்க 2 பேர் உயிருக்குமே ஆபத்து வரும். முக்கியமா பொண்ணோட அம்மா உயிரோட இருக்கவே மாட்டாங்க. ஐயோ, ஐயா, நான் எப்படியாவது இத பண்ணிடுறேன். ஐயோ அத்தை, நீங்க பேசாம இருங்க. அம்மா உயிருக்கே ஆபத்தாயிடும் இவர் சொல்றாரு. நீங்க பண்ண வேண்டாம் அத்தை. அப்போ உங்க அம்மா? நான் யோசிக்கிறேன் அத்தை. நாளைக்கு பௌர்ணமி நிறைஞ்ச நாள். நாளைக்கே இந்த பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுமா. ஐயா, அம்மா கூட வயசானவங்க தானே, அவங்களுக்கும் கால் முட்டில பிரச்சனை இருக்கு. அவங்களால உப்புல எல்லாம் மண்டி போட்டு நடக்க முடியாதுங்க ஐயா. அப்படின்னா அவங்கள கோயில 3 முறை அடி பிரதர்சனம் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் அக்னி சட்டி எடுத்துட்டு 3 தடவை கோயில வலம் வர சொல்லுங்க. முடிஞ்சா பூக்குழியும் இறங்கலாம். அப்படி செஞ்சா ஆத்தா மனசு குளிர வாய்ப்பு இருக்கு. தேவி, இது உனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு புரியுதுமா. வா, நாம போய் யோசிக்கலாம். ஐயாவை பார்க்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நன்றிம்மா. பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சிருங்கம்மா, தோஷம் விலகிடும். ஐயா, ரொம்ப நன்றி. இருக்கட்டும் மேடம். இந்தாங்கய்யா.
வரேன். வாங்க.